கடவுள் மகாத்மா என்று இன்றைக்கு விஜயை கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றார். யார் மூலியமாக? இன்ஸ்டா மூலியமாக இன்ஃபுளுசர்களும், மீம்ஸ் மூலியமாக கண்டென்ட் கிரியேட்டர்களும் இயற்கை மீறி இலக்கணத்தை மீறி செய்து வைக்கிறோம். விஜய் யார் தெரியுமா? தெரியாதுப்பா, நீ சொல்லு. யார் எங்க அண்ணன் வைகோ போயிட்டாருல, இங்க நமக்கு கவலையே இல்லை. விஜய் முடிச்சாவும் வரமாட்டான். அவன் சொல்றாரு, அவன் சொல்றாரு, பேரறிஞர் அண்ணாவுக்கு நான் கேடயமாக இருப்பேன். சரி, அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதிக்கு நான் கவசமாக இருப்பேன். சரி, அதுக்கப்புறம் புரட்சித்தலைவி அம்மா அவர்களுக்கு போராக இருப்பேன். சரி, அதுக்கப்புறம் ஸ்டாலின் இறக்கிறவரை அவர் முதலமைச்சர் அருகில் அமர்த்துவதற்கு கலைஞரிடத்தில் நான் நடுநாட்டிலே சத்தியம் செய்திருக்கிறேன். சரி, இப்ப விஜயை காப்பாற்றுற நீ ஆக்கடா சத்தியம் பண்றீங்கன்னு என்ன அவளுக்கு தெரியும். அவசரம் நான் வாழ்க்கையில் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. என்ன தப்புனா, அதிமுகவோட திமுகவோடு நான் கூட்டணி வச்சது 2 தப்பு. விஜய் அவர்களே எச்சரிக்கையாக இருங்க. நீங்க வாழ்க்கையிலே செஞ்ச தப்பு இந்த வைகோ அவர்களை நீங்க கூட்டணியிலே சேர்த்தீங்க. ஒவ்வொரு முடிக்காம விடவே மாட்டார். இந்த பாவம் விஜய் நல்லா இருந்தாருங்க. கிட்டத்தட்ட 12% ஓட்டு வச்சிருந்தாங்க. அவரை கூப்பிட்டு நீதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லி 3வது அணிக்கு தலைமை தாங்கன்னு சொல்லி அந்த மனுஷன் உடம்புக்கு முடியாம ஊரா கூட்டிட்டு போய் நீதான் முதலமைச்சர் கட்டி கிடக்காத கூட்டம் விஜயகாந்த முதலமைச்சர் அணியில் அமர்த்தாமல் விட மாட்டேன். தெரியும் பாவம், அந்த மனுஷன் தேர்தல் முடிஞ்சவனும் செத்தே போயிட்டார். தலையை முடிச்சுட்டு அவர் விஜய் அவர்கள் நீங்க வைகோ அவர்களே, நீங்க யாருக்கு வேணாலும் போர்வா இருங்க, யாருக்கு வேணாலும் கவசமா இருங்க, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஆனா விஜயை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க. ஏன்னா அவருக்கு உங்களுக்கு கவசமா இருக்கிற போறாரு, பாத்துக்கிறீங்க. அவ்வளவுதான். கூட்டணி கட்சிகளுடைய புடச்சது அவருக்கு விஜய்க்கு தாங்க முடியல.